ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நம்ம கொடுத்துருந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 52 25 அப்படிங்கிற பேரில் நமக்கு ஒரு 25 அப்படிங்கிற பேர் நமக்கு வந்து ஹிட் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா, 245 ரிசல்ட்டு, 245 ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரே நிமிஷம் 245 ரிசல்ட்டுங்கும்போது ஏசியில் வந்து நமக்கு ஒரு 25 அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, ஓகே, அதோட ரூட்டும் எப்படி அப்படிங்கிறது நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, அப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேற்று நம்ம எடுத்த அந்த ரூட்லேயே இன்றைக்கி ஒரு ரூட்டு கிடச்சிருக்கு. அதுபடி நம்ம பார்க்கலாம். நேற்று எடுத்த அதே மெத்தடில் இன்றைக்கி ஒரு ரூட் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம என்ன நல்லா இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து நம்ம ப்ளே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு நாள் ஒரு வின்னிங் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு அடுத்த நாளும் வின்னிங் வருங்கிறது கட்டாயமே கிடையாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு நாள் ஒரு வாட்டி வின்னிங் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வின்னிங் நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேராக தான் இருக்கும். மேக்ஸிமம் அடுத்த நாள் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். அது நம்ம வந்த அமௌண்ட் எல்லாமே வந்து அதில் போயிடும். ஓகேங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நிப்பாட்டி கூட விளாட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, என்னன்னா ஏ போர்டு 5 காமனாக வச்சது நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லி தான் நம்ம கேசிங் எடுத்து போட்டோம். போன மாதமும் அதே தான் ஆடி இருந்தான். இப்படி ஆடி இருக்கும்போது என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதில் 5 அடிக்கும்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 431 அப்படின்னு அடிச்சிருப்பான். இதில் பிசி பார்த்தீங்கன்னா 31 அப்படின்னு அடிச்சிருப்பான். அந்த 31க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணோம் அப்படின்னா 31ல் 1 பவர் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 36 அப்படிங்கிறது வரும். அந்த 36 அப்படிங்கிறத அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 63 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். ஓகேங்களா, அந்த 31ல் அந்த 1 பவர் பண்ணோம்னா 36, அந்த 36 திருப்பி 63 அப்படிங்கிறது மாதிரி அடிச்சிருப்பான். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 32 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, 32, அந்த 32ல் 3 பவர் பண்ணோம்னா 82 அப்படிங்கிறது வரும். அந்த 82 அப்படிங்கிறது அடுத்த நாள் நமக்கு உள்ள கேமில் வரும். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசின்னு இப்போ கரெக்டாக அவன் அடிக்கிறதே கிடையாது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே ஏபிபிசி ஏசின்னு கரெக்டாக அவன் தனியாக ஒன்றும் நம்ம ஒரு ஏபினா ஏபி, பிசினா பிசி அப்படி அவன் அடிக்கிறது இல்லை. எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அடிக்கிறதுனால நம்ம ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணோம்னா ஏதோ ஒரு இதில் மாட்டி அதில் வின்னிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கருத்து. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே பிசி 31, இங்கே பிசி 32, இங்கே வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா 45 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 45க்கு அவன் ஒரு நம்பர் இதில் வந்து 3 பேர் நம்ம எடுக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 45ல் 4 பவர் பண்ணோம்னா 9 அப்படின்னு வரும். அப்போ 95 59 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 4 வச்சு அந்த 5 பவர் பண்ணோம் அப்படின்னா 40 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். ஓகேங்களா, 40 04 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். இல்லை 2 நம்பருமே அவன் பவர் பண்ணுறான் அப்படிங்கும்போது ஒரு 90 09 அப்படிங்கிற மாதிரி பவர் கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த 3 பேர் வந்து நமக்கு இந்த ரூட் படி கிடைக்கிது. நமக்கு எந்த ஒரு நம்ம அதை மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த பேரில் ஏதாவது ஒரு பேர் உள்ளறிக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே, இல்லாட்டி செஸ் வாட்ச் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அவன் கரெக்டாக நல்லா தான் அடிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இங்கே 31க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 31க்கு அந்த 1 பவர் பண்ணோம்னா 36 வந்து கீழே வந்து 63 திருப்பி அடிச்சிருக்கிறான். இங்கே பார்த்திங்கன்னா 32 முன்னாடி 3 பவர் பண்ணோம்னா 82, அந்த 82 அப்படிங்கிறது டைரெக்டாகவே அடிச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல 45 அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேராகவே ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே பிரித்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு எது வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை எல்லாமே ஒரு செட்டு போடுறதுனால போட்டு முயற்சி பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பேட்டர்னு, அது வந்து நமக்கு வந்து அது பேட்டர்னில் ரூட்டு இப்படி அடிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி வரலாங்கிறதுக்காக தான் அந்த ரூட்டு வந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போது அடுத்த ரூட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக தான் அடிச்சிருக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கியும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் இது எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 45 பிசியில் ஒரு 45 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 45க்கு அடுத்த நாள் ஏசியில் ஒரு 25 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏபிலையுமே 25 இருக்குது.
அப்போ ஆனால் நம்ம ஏசி கணக்கு எடுக்கும்போது கரெக்டாகவே வருது. ஓகேங்களா? 45, 25 கேப்பில் ஒரு 35 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 35 நம்ம ஏபியில் அடிக்கணும். ஆனால் 35க்கு 3 மட்டும் பவர் பண்ணி அவன் வந்து 85ங்கிறத அப்படியே ரிவர்ஸில் 58 அப்படின்னு அடிச்சிருப்பான். கேரளா எப்போதுமே அப்படி தான். டேரெக்டாலாம் நான் ஒன்று கரெக்டாக கொண்டு வந்து 35லாம் வச்சு கொடுக்க மாட்டான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி இந்த இடத்துல நமக்கு இப்படி அடிச்சிருக்கிறான். ஓகேங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுக்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறதுனால அதையும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இங்கே 45 அப்படின்னு அடிக்கும்போது ஏசி பாருங்கள் 15 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே 15 தான் இங்கே 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறான். 15 அப்படிங்கிறது இங்கே வந்து 51 அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து தான் நான் இன்றைக்கி எடுப்பான் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன யோசிச்சுருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 51லேருந்து அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஏசி 51, ஏசி 52 திருப்பி 25 அப்படின்னு அடிச்சிட்டான். ஓகேங்களா? 25 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். இதை வேறு மாதிரி 2, 3 விதமாக எடுக்க முடியும். ஆனால் இருந்தாலும் இப்போ அடுத்து வந்து 53 அப்படிங்கிறது 5 வைக்காமல் 5க்கு பவர் 0 வச்சு 03 அப்படிங்கிற மாதிரி இதில் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் 2, 3 விதமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா 58, 59க்கு ஒரு நம்பர் பவரு, அதாவது 59க்கு இங்கே வந்து 45ன்னு அடிச்சிட்டான். அதாவது 54, 4க்கு பவர் 9 தானுங்க. அதனால் 58, 59. அடுத்து என்ன போகணும் அப்படின்னா 60 அப்படின்னு போகணும். எனக்கு தெரிஞ்சு 60 வந்து அவன் டேரெக்டாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவன் 60ன்னு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து ஒரே நம்பர் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 60 அப்படின்னு போகலாம், இல்லாட்டி 03 அப்படின்னு சொல்லி போகலாம்னு சொல்லி என்னோட ஒரு கருத்து. ரெண்டையும் சேர்த்து அவன் வந்து ஒரு 036 அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. 036 அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பாக்ஸில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த 036 அப்படிங்கிறத பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. பார்த்து உங்களுக்கு கணக்கில் என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த 51 கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 51, 52, 53க்கு 5க்கு மட்டும் 0 வச்சு நமக்கு 03ன்னு கணக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 58, 59க்கு இங்கே பவரு, அடுத்து 60ன்னு போகணும். அந்த 60 டேரெக்டாகவே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 036ங்கிற பாக்ஸை ட்ரை பண்ணலாம். வசதி இருக்கிறவங்க ஆளில் பிரித்து போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது அதில் ஒரு 6 நம்பர் வந்துடும், இதில் ஒரு 6 நம்பர் வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு காசு இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, இல்லாதவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரும். அதனால தான் வந்து நான் வந்து இதை பிரித்து கொடுக்கல. உங்களால் முடியும்னா இதை பிரித்து விளாண்டுக்குங்க. இதுலேருந்தும் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.